உங்க பேர் என்ன? என் பேர் சரவண. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சூர்யாவா? இல்ல, எனக்கு இந்த கேஸ் வேண்டாம். இந்த கிழவனோட நகையை நீங்களே வச்சுக்கோங்க. யாரும் வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஐயா ஐயா சாமி, பொறுமை பொறுமை, கோவப்படாதீங்க. அதாவது என்னோட கிளைண்ட் மிஸ்டர் சுகுமாரனோட நகை இங்க. எல்லாம் தெரியும். ஏயா அந்த போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வந்திருக்கிறது? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கய்யா. என்ன வரலையா? இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு தெரியும் தானே? ஏன் வரல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாரும் இங்க வந்திருக்கணும். அந்த பெரியவருக்கு வந்து நகையை கொடுக்கணும். இல்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அது இப்ப ஓகே தானே சார்? ஓகேதா. ஏன்னா பவரை யூஸ் பண்ணாமலே எல்லாம் பதறாங்க. லாட்சிப் என்ன இதெல்லாம்? நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொன்னேன், அது நகையை உடனே கொடுக்காதீங்க, இழுத்தடி கேடு. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பேபி கண்ணா. ஆனா கோர்ட்ல அந்த ஆளை பார்த்ததும் அப்படியே எனக்கு பூர்வ ஜென்மம்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது பூர்வ ஜென்மமா? பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ தப்பு பண்ணி அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிறேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? சிரிக்கிறடே. உங்க அப்பா செஞ்ச தவறுக்கு வெட்டு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. பெருமாச்சி கேர்ள்ஸ் வந்து விட கொளுத்துங்க. கங்குவா, பெரிய வெங்காயம் உரிச்சு பிச்சாண்டி வழி வந்த ஒத்த கையால தீவ காத்த கையே எனக்கு பக்கத்து வீட்டுல மாவாட்டிக்கிட்டு இருக்கும் போது பிறந்த எங்க அப்பே, அவனுக்கு 3வது பொண்டாட்டிக்கு பிறந்த 4வது உள்ள கொடுவே என்ற கொடுக்காப்புடி. அட யாராவே எரிஞ்சுக்கிட்டு இருக்க போதே இரங்கல் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், அது ராய் வாயில படடே ஊத்துக்கடா.